வைக்கிறாத. மனைவி பிள்ளைங்களை நல்ல ஸ்தானத்துல வைங்க. நீங்க வர்ற ஆலயங்களை மேம்படுத்துங்க, ஆசீர்வாதமா வைங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அது சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இன்னும் கொடுக்க பிரியமா இருக்கிறாராம். இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா நீ எனக்காக வாழ்ற. அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு காரியம், அப்போஸ்தலர் 7 மட்டும் எடுங்க. அப்போஸ்தலர் 7 இதை வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்கள். லேசா சொல்லிட்டு போயிடுறேன். அப்போஸ்தலர் 7 அடுத்த வாரம் இதுல இருந்து நான் தொடர விரும்புறேன். அப்போஸ்தலர் 7 20வது வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். கவனிங்க, போன வாரம் சொன்னேன், போன வாரத்துக்கு முன்னாடி வரேன். அழகுன்னா என்ன? அந்த உலகம் விரும்புகிற அழகு கிடையாது. என் சித்தத்தை செய்வதற்கு இவன் அழகா இருக்கான். எப்படி? உள்ளம், எண்ணங்கள், என் விருப்பம்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படி. குழந்தைய பார்க்கும்போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது என்னுடைய சித்தத்தை செய்ய பிறந்த குழந்தை. இதை 1 வயசு இல்லை, எத்தனை வயசுல யாராலும் கொள்ள முடியாது என்பதை அங்க நிரூபிக்கிறார் இல்லையா? அதனால தேவனுக்காக கொடுக்கிற குடும்பத்தை யாராலும் அழிக்கவே முடியாது, கெடுக்கவும் முடியாது. அந்த மனிதனை என்னன்னே டேமேஜ் பண்ணாலும் சரி ஒன்றும் அசைக்க முடியும். ஏன்னா தேவ திட்டம் முழுசும் அவன் மேலே தான் இருக்குது. அதை அங்கே வெளிப்படுத்துற 21. அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தான். 22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் படிப்புல பிரில்லியன்ட் ஆயிட்டான். எகிப்துல பெரிய ஆளுவான், செயின்ட்னு சொல்லுவாங்க. அந்த எகிப்துல என்னென்ன லா இருக்குதோ எல்லாம் படிச்சுட்டான், என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்குதோ எல்லாம் படிச்சுட்டான். அதான் சொல்றாரு, படிப்புல வல்லவனா தேறிட்டான். ஆன உடனே 23 அவனுக்கு 40 வயதான போது, எத்தனை வயசு? 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு. அங்க படிச்சு அவன் பெரிய ஆளா இருந்தாலும் சொகுசா இருந்தாலும் அவனுடைய எண்ணம் ஏக்கம்லாம் எப்படி இருக்குது? நான் இந்த நாட்டை சார்ந்தவன் இல்லை. நாம இங்க வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஞாபகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் இந்த ஊரை சார்ந்தவன் இல்லை, உன்ன மாதிரி கலாச்சாரத்தில் வாழ்றவன் இல்லை. என் தேவன் வேற, நான் பின்பற்றுகிற விதம் வேற, நான் நேசிக்கிற விதம் வேற, என் செயல்பாடுகள் வேற, என்னுடைய நாடு வேற, என்னுடைய பேச்சு வேற. எனக்கு என்னுடைய தலைவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.